மேற்கொண்டாலும் அவர்கிட்ட பதில் இருக்கு. ஆமா, அவரிடம் பதில்கள் உள்ளன. வணக்கம் நண்பர்களே, உங்களை நான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து சில காரியங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். குறிப்பா அதன் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை நான் பகிர இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை தரணும். நாம படிக்க போகும் இந்த பகுதி மிகவும் வளமான ஒன்று, சரியா? மிக மிக வளமான ஒன்று. அது முக்கியமான தகவல்களாலும் ஆழமான வெளிப்பாடுகளாலும் அது நிரம்பி இருக்கு. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். நீங்க இப்ப வேற சில விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஏதேனும் ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கலாம். ஆனா அடுத்த 25 இல்ல 30 நிமிஷங்கள் என்னோட இணைஞ்சிருந்து அமைதியா அமர்ந்து நான் சொல்றத கேட்டா அது உங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புறேன். நான் ஒரு சிறந்த பேச்சாளருங்கிறதால இல்ல, மாறாக நாம வாசிக்க போவதும் பேச போறதும் தேவனுடைய நித்திய வார்த்தை என்பதற்காக அதை பற்றி நான் பேச விருப்பப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் சரியா செய்யாத விஷயங்கள் பல இருக்கு. ஆனா நான் மிகச்சரியா செய்த ஒரே விஷயம் உண்டு. என் மனசாட்சி சார்ந்த மற்றும் என் வாழ்க்கை முறை சார்ந்த எல்லா விஷயங்கள்லயும் தேவனுடைய வார்த்தையே நான் என் வாழ்வின் இறுதி அதிகாரமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய புத்தகத்தை வாசிக்கிறதுல நேரத்தை செலவிடுகிற ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக நான் இத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன். அந்த பழக்கம்தான், ஆமா, அந்த பழக்கம்தான் என்னுடைய வாழ்க்கைய மாற்றி அமைச்சது. வேறு எதையும் விட அதுவே என்ன தேவனுக்கு மிக அருகில கொண்டு சேர்த்தது. ஆமா, நான் ஜெபிக்கிறேன். நான் தவறாமல் திருச்சபை ஆராதனைகள்ல கலந்துக்கிறேன். ஆமா, என்கிட்ட இருக்கும் எல்லாவற்றிலும் முதன்மையானத மிகச்சிறந்தத தேவனுக்கே அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆமா, நான் மற்றவர்கள்கிட்ட இயேசுவை பற்றி பேசுகிறேன், நற்செய்தியை பரப்புறேன். ஆனா என்ன பொறுத்தவரை என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, தேவனுடனான என்னுடைய உறவு மற்றும் நெருக்கம் ஆகியவற்றை எடுத்துக்கிட்டா இது எல்லாம் கடந்த 50 ஆண்டுகளாக தேவனுடைய புத்தகத்தோடு நான் கொண்டிருக்கும் அந்த ஆழ்ந்த அன்பை மையமா கொண்டு அமைஞ்சிருக்கு. ஆமா நண்பர்களே, ஒருவருடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா, குறிப்பா அவரு ஏதேனும் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தா அவருடைய புத்தகத்தை வாசிங்க. இப்ப நான் பேசிக்கொண்டு இருக்க வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய சிந்தனைகளின் வெளிப்பாடுகள். அதே போல தேவனுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா அவருடைய வார்த்தையை வாசிங்க. வேதத்துல தேவன் இப்படி சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆனா இந்த அதிகாரத்தின் மைய கருத்து அது இல்ல. நீங்க அந்த அதிகாரத்தை முழுமையா வாசிச்சு பார்த்தா தேவனங்க என்னுடைய சிந்தனைகளை உங்களால் ஒருபோதும் அறிந்து கொள்ளவே முடியாதுன்னு சொல்லலங்கிறத புரிஞ்சுப்பீங்க. இல்ல, அவர் அப்படி சொல்லல. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. அவருடைய வார்த்தைகள் அவருடைய சிந்தனைகளின் வெளிப்பாடு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பரிசுத்த ஆவியின் மூலம் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அருளிய பிலிப்பியர் புத்தகத்தில் இங்க பதிவு செய்யப்பட்டுள்ள தேவனுடைய சிந்தனைகள் சிலவற்றை நாம இப்ப பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 2:1-2 வசனங்களை வாசிக்கிறதன் மூலம் ஆரம்பிக்கிறேன். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், மீண்டும் சொல்கிறேன், பவுல் ரோம சிறைச்சிலிருந்து பிலிப்பிய விசுவாசிகளுக்கு இதை எழுதுறாரு. இப்படி சொல்கிறார், கவனிங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அவர் அடிப்படையில் அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். அவர் சொல்கிறார், பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஏதாவது செய்திருந்தால், தேவனுடைய அன்பு உங்களுக்கு உதவி இருந்தால், நான் செவிசாய்க்கிற அதே பரிசுத்த ஆவியின் சத்தத்திற்கு நீங்களும் செவிசாய்க்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு அக்கறை இருக்குமானால், உங்களுக்கு ஒரு இருதயம் இருக்குமானால், இறுதியா அவர் இப்படி சொல்கிறார், எனக்காக இதை செய்யுங்கள். பவுலின் இதயத்திலிருந்து அவர் நேசித்த அந்த மக்களுக்காக ஒற்றுமையுடன் இருக்குமாறு கெஞ்சி மன்றாடும் ஒரு உணர்ச்சி பெருக்கு வெளிப்பட்டது நண்பர்களே. ஆமா, ஒற்றுமைங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. கவனிங்க, ஒற்றுமை மிக முக்கியமான ஒன்று. பிரிவினையை உண்டாக்க சாத்தான் விரும்புகிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகளையும் பிரிவினையையும் உண்டாக்க விரும்புபவன் சாத்தான் தான். பரிசுத்த ஆவியானவர் ஒற்றுமையை கொண்டு வருகிறார். நாமோ சமாதான கட்டினால் ஆவியின் ஒற்றுமையை காத்துக்கொள்ள கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். சங்கீதம் 133 ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த சங்கீதத்துல 3 வசனங்கள் மட்டும் இருக்கு. ஆனால் அது ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுது. இது முதல் வசனத்தில் இப்படி ஆரம்பிக்குது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சகோதரர்கள் ஒற்றுமையுடன் இருக்கும்போது அது நன்மையாகவும்
இன்பமாகவும் இருக்கிறது. அதாவது மக்கள் ஒற்றுமையுடன் இல்லாதபோது அது தீமையாகவும், இன்பமற்றதாகவும் இருக்கிறது என்பதே இதன் பொருள். தொடர்ந்து 2ஆம் வசனத்துல சகோதரர்களுக்கு இடையான ஒரு ஒற்றுமையை இங்க சொல்கிறார். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரையும், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தையும் குறிக்குது. மக்கள் ஒற்றுமையுடன் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. இங்க பிரதான ஆசாரியனான ஆரோன் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒரு முன்னடையாளமாக திகழ்கிறார். நாம் ஒற்றுமையோடு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தலையிலிருந்து தொடங்கி ஆடையின் விளிம்புகள் வரை முழுவதுமாய் பாய்ந்து செல்கிறது. இதனுடைய அர்த்தம், கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு நபர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருப்பார் என்பது. சபையின் மிகச் சமீபத்திய அங்கத்தினர் மீதும், சபையின் மிகச் சிறிய அங்கத்தினர் மீதும் கூட அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தங்கி இருக்கும் நண்பர்களே. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்போது அற்புதங்கள் நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஆறுதல் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சமாதானம் வருகிறது. ஆனால் ஒற்றுமை இல்லாவிட்டால் அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு கிடைக்காது. 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. எனவே நாம ஒற்றுமையுடன் இருக்கும்போது அது ஆவியானவரின் அபிஷேகத்தை கொண்டு வருது. அது புத்துணர்ச்சியை கொண்டு வருது. அது அங்கே என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ஒற்றுமை நிலவும் அந்த இடத்தில், சரியா? அங்கே சகோதரர்கள் ஒன்றாக கூடி ஒற்றுமையுடன் இணைந்து வாழும்போது அங்க தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஒற்றுமையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அவர் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஜீவன் என்கிறார். இதன் அர்த்தம், சபை ஒற்றுமையுடன் இருக்கும்போது நாம் நம்முடைய அற்புதமான வேறுபாடுகளை புறந்தள்ளிவிட்டு ஆவியானவரின் ஒற்றுமைக்காக பாடுபடும்போது மக்கள் நித்திய ஜீவனை அனுபவிப்பார்கள். நாம் மற்றவர்களால் புண்படுத்தப்படவோ அல்லது கசப்புணர்ச்சி கொள்ளவோ அனுமதிக்காமல் இருக்க தீர்மானித்து, மாறாக மக்களின் குறைகளையும் தவறுகளையும் சகித்துக் கொள்ளும் போது நாம் ஒற்றுமையுடன் நிலைத்திருக்கிறோம். அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் நண்பர்களே. அதன் விளைவாக மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி மக்கள் மீது பிரகாசிக்கும். அதன் மூலம் மக்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கலாம். இப்ப 3ஆம் வசனத்துல அவர் சொல்றதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். நான் மீண்டும் பிலிப்பியர் 2:2க்கு திரும்புறேன். அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். வசனம் 3, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று. சுயநலமான லட்சியத்தினாலோ அல்லது வீண் பெருமையினாலோ எதையும் செய்யாதீர்கள். இது அவரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பயன்படுத்திய அந்த சொற்றொடர் தான். அதாவது சுயநலமான லட்சியம், சரியா? கிரேக்க மொழியில இந்த சொற்றொடர் அச்சு அசல் எதை குறிக்குதுன்னா, ஒருவர் குறிப்பாக ஒரு அரசியல்வாதி பதவிக்காக பிரச்சாரம் செய்து ஆனால் தான் நிறைவேற்ற போகாத வாக்குறுதிகளை அளிப்பவர் என்பதே குறிக்குது. இப்படிப்பட்டவர்களின் முழு நோக்கமோ தங்களை உயர்த்திக் கொள்ளும், தங்களுக்கு ஒரு சுகபோகமான பதவியை பெற்றுக்கொள்வதோ மட்டுமே ஆகும். அவரு இப்படி சொல்கிறார், பாருங்கள், உங்களுக்கு பின்னால் வரும் சீஷர்களை தேடியோ அல்லது புகழை தேடியோ நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. சுயநலமோ அல்லது அகம்பாவமோ நீங்கள் செய்யும் எந்த செயலுக்கும் உந்து சக்தியாக இருக்க அனுமதிக்காதீர்கள். சுதந்திரத்தாலோ அல்லது கையாளுதல் மூலமாகவோ நீங்கள் முக்கியத்துவம் பெற முயற்சி செய்யாதீர்கள். மாறாக உங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அடுத்த வசனம் 4ஆம் வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மறுபடியும் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள், இது ரொம்ப முக்கியமானது. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது. ஆமா நண்பர்களே, இது நம்முடைய தலைமுறையினர் அவசியம் கேட்க வேண்டிய ஒரு செய்தியாகும். நம்மிடம் எந்த குறைகளும் கிடையாது. ஆமா, மறைமுகமான பலவீனங்களோ குறைபாடுகளோ அல்லது உள்ளான போராட்டங்களோ இல்லைங்கிறது போல அகம்பாவத்துடன் நடந்து கொள்வதற்கு பதிலாக மற்றவர்களிடத்தில் அத்தகைய குறைகள் இல்லைங்கிறத நாம கிருபையோட நம்பணும். நம்மை விட அவர்கள் தூய்மையான இருதயங்களை கொண்டிருக்கிறார்கள் என்று நாம நம்பணும். உண்மையான மனத்தாழ்மையோடு நாம சிந்தித்து செயல்பட வேண்டும். மற்றவர்களை உயர்த்துவதற்கு உதவுறதுல நாம தீவிர அக்கறை காட்ட வேண்டும். நண்பரே, இதை சொல்றது மிக எளிது, ஆனா செயல்படுத்துவது மிக கடினம். ஆமா, கவனிங்க நண்பர்களே, இதை சொல்றது மிக சுலபம், ஆனா செயல்படுத்துவது கடினம். ஆனாலும் வேத வசனங்கள் சொல்வது இதைத்தான். உங்களை பற்றி நீங்க நினைக்கிறத விட மற்றவர்களை பற்றி உயர்வாக நீங்க எண்ணுங்க, சரியா? எங்க இளைய மகன் ஸ்பென்சர் மழலையர் பள்ளியில படித்து கொண்டிருந்த போது நான் ஒரு வகுப்புல
குழந்தைகளுக்கு உதவுவதற்காக ஒரு நாள் நான் அங்க வரணும்னு கேட்டுக்கொள்ளப்பட்டேன். எனவே, வகுப்புல இருந்த சிறுவர்கள் எல்லாரையும் நான் மேற்பார்வையிட்டேன். அவங்க கிட்ட மரத்துண்டுகளோட சின்ன சின்ன பாகங்கள் அடங்கிய சில பெட்டிகள் இருந்தது. அந்த துண்டுகள் எல்லாமே லேத் இயந்திரத்துல செதுக்கப்பட்டு இருந்துச்சு. அதுல சிலது வட்ட வடிவத்திலயும், சில சக்கரங்கள் போன்றும், வேறு சில நீள்வட்ட வடிவிலயும் இருந்தது. அது எல்லாமே வழவழப்பா, விசித்திரமான வடிவங்கள கொண்ட துண்டுகளா இருந்தது. அப்படிப்பட்ட துண்டுகள் நிறைஞ்ச ஒரு முழு பெட்டி அங்க இருந்தது. எங்ககிட்ட அங்க பசை இருந்துச்சு. அதுல ஒன்றிணைத்து ஆணி அடிப்பதற்கு தேவையான கருவிகளும் இருந்துச்சு. என் வேலையின் ஒரு பகுதியா நான் ஒரே நேரத்துல 3 சிறுவர்கள தேர்வு செஞ்சேன். மற்ற சிறுவர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த 3 பேரும் கையில இருந்த மரத்துண்டுகள கொண்டு ஏதேனும் ஒன்றை செய்ய நான் உதவ போகிறேன். அந்த சிறுவர்கள் தங்கள் சிந்தனைக்கும், படைப்பாற்றலுக்கும் களம் அமைத்துக் கொள்ள உதவும் வகையில இது ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டமாக அமைந்திருந்தது. நாங்க விமானங்கள், வீடுகள், தேவதைகள், கார்கள், படகுகள் பலவற்றை உருவாக்கணும். மீண்டும் சொல்றேன், ஒரே நேரத்துல 3 சிறுவர்கள் மட்டும். ஏறக்குறைய எல்லா சிறுவர்களும் தாங்கள் உருவாக்கிக் கொண்டிருந்த பொருட்களில முழுமையா மூழ்கிப் போயிருந்தாங்க. அவர்கள்ல பெரும்பாலானோர் என்னுடைய கவனத்த தங்கள் பக்கம் ஈர்க்க விரும்புனாங்க. அதுவும் அந்த தருணத்திலேயே அது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. மிஸ்டர் கான்லி இது தேவைப்படுது, அது தேவைப்படுது. என்ன பண்றதுன்னு என்கிட்ட சத்தம் போட்டு கேட்டாங்க. அவங்க பக்கத்துல இருந்த மற்ற 2 சிறுவர்கள் என்ன செஞ்சுகிட்டு இருந்தாங்கங்கிறத பற்றி சிந்தனையே அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஏறக்குறைய அவங்க எல்லாரும் மிஸ்டர் கான்லின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. தங்களுக்கு என்ன தேவைங்கிறத பற்றி மட்டும் தான் அவங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள்ல மிகச்சிலர் மட்டும்தான் தங்கள் முறை வரும்போது பொறுமையாக காத்திருந்தாங்க. நான் வேறொருவருடன் வேலையை முடிக்கும் வரை அவங்க பொறுமையா காத்துக் கொண்டிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்ங்கிறத என்னால கவனிக்க முடிஞ்சது. நான் அவங்களுக்கு ஆலோசனை தந்தேன். எதையாவது ஒன்றாக இணைத்து ஆணி அடிப்பதற்கு உதவி செஞ்சா, அல்லது நீ இப்படி செஞ்சா நம்மால ஒரு மேஜையை உருவாக்க முடியும்னு சொல்ல முடியும். அவங்கள மிக சிலர் மட்டும்தான் அதுக்காக காத்துக் கொண்டிருந்தாங்க. அதாவது அந்த வகுப்பு முழுவதிலும் இருந்த மாணவர்கள்ல ஒரே ஒரு சிறுவன் மட்டுமே மற்ற சிறுவர்களுக்காக தேவையான சிறு சிறு பொருட்கள தேடி எடுத்து தர்றதுல உதவினான். அவன் மற்றவர்களின் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தான். ஒரே ஒரு சிறுவன் அப்படி செஞ்சான். அவன் மற்றவர்கள பற்றியே சிந்திச்சு கொண்டிருந்தான். மத்தவங்களுக்கு உதவி செஞ்சான். அவன் மட்டுமே அப்படிப்பட்டவனாக இருந்தான். அந்த சிறுவனின் செயல் என்னை பெரிதும் கவர்ந்தது. அவனுடைய முறை வந்தபோது வகுப்புல இருந்த மற்றவர்கள் செய்த எதையும் விட சிறப்பான ஒன்றை உருவாக்க அவனுக்கு உதவுவதற்கு என்னால முடிந்த அனைத்தையும் நான் செஞ்சேன் நண்பர்களே. என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சு குடுத்தேன். பல பெரியவர்கள் இன்னும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த மழலையர் பள்ளி மனப்பான்மைய தங்களுடனே சுமந்து திரிகிறார்கள். உறவு முறைகள், தொழில், இறைப்பணி மற்றும் திருமண வாழ்க்கை என எதை பற்றியதாக இருந்தாலும் அவர்கள் அதே மழலையர் பள்ளி மனப்பான்மையுடன் தான் அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள பற்றிய முழுமையா சிந்தித்து தங்களுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறாங்க. ஆமா, பிலிப்பியர் நிருபத்துல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களிடம் இப்படி வேண்டிக் கொள்கிறார். மற்றவர்களை உங்களை விட சிறந்தவர்களாக கருதுங்கள். உங்கள் சொந்த நலன்களில் மட்டும் அக்கறை கொள்ளாமல் மற்றவர்களின் நலன்களிலும் அக்கறை கொள்ளுங்கள். உண்மை என்னன்னா, தன்னை தாழ்த்திக் கொண்டு மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒருவரை தேவன் பார்க்கும்போது அவர் அவர்களை உயர்த்துகிறார். இது வேதத்துல காணப்படும் ஒரு மாற்ற முடியாத நியதி ஆகும். தர்சுவின் சவுலை பற்றி யோசிச்சு பாருங்க. அவன்தான் இஸ்ரவேலின் முதல் ராஜா. அவன் தாழ்மையுள்ளவனாக இருந்தான். அந்த பதவி அவனுக்கு தேவைப்படல. உண்மையிலே அவனை அரசனாக அபிஷேகம் செய்ய சென்றபோது அவன் எங்கோ ஒளிந்து கொண்டான். அதனால அவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்க தயங்கிய ஒரு அரசனாகவே இருந்தான். ஆனா வெகு சீக்கிரத்துல அதே சவுல் தனக்கென நினைவு சின்னங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அவனிடம் வந்து, சவுலே, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர்? ஆனால் இப்போது பார், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்று சொன்னார். அதுவே சவுலின் வீழ்ச்சிக்கான தொடக்கமாக அமைந்தது நண்பர்களே. தேவன் சவுலிடமிருந்து ராஜ்யத்தை பிடுங்கி அவனை விட சிறந்த மனிதனுக்கு, தாவீது என்னும் ஒரு சிறிய மேய்ப்பனுக்கு அதை கொடுத்தார். கர்த்தருடைய சன்னதியில் நாம் நம்மை தாழ்த்திக் கொண்டால் அவர் நம்மை உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. இந்த இடத்துல தாழ்மையான மனப்பான்மையை கடைபிடிப்பதற்கும் ஒற்றுமையுடன் நடப்பதற்கும் மிகச்சிறந்த காரணத்தையும் முன்மாதிரியையும் பவுல் நமக்கு கொடுக்கிறார். ஆம்பிளிஃபைட் கிளாசிக் பைபிள் பதிப்புல இருந்து இந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விருப்பப்படுகிறேன். இது மிகவும் அழகா இருக்கு, மிகவும் வல்லமை வாய்ந்தது. சொல்லப்போனா அது பிரமிக்கத்தக்கவை. நாம வாசிக்க போகும் காரியம் உண்மையிலே வியக்கத்தக்கது. மீண்டும் சொல்கிறேன், ஒற்றுமையுடன் நடப்பதற்கும் நம் சகோதர சகோதரிகளை நம்மை விட மேலாக மதிப்பதற்கும் இதுவே மிகச்சிறந்த முன்மாதிரி ஆகும். இதுவே மிகச்சிறந்த காரணம். சரியா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், இது மிகவும் ஆழமான மேலான சத்தியம். பிலிப்பியர் 2:5-11. கிறிஸ்து இயேசுவிலிருந்த அதே மனப்பான்மையும் நோக்கமும் சிந்தையும் உங்களிலும் இருக்கட்டும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு சாராம்சத்தில் ஒன்றாயிருந்தும் தேவனுடைய ரூபத்தில் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை இறுக பற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக அவர் கருதவில்லை. மாறாக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கிக் கொண்டு
ஒரு ஊழியக்காரனின் ரூபத்தை ஏற்றுக்கொண்டார். அதாவது அவர் மனிதரைப் போலவே ஆனார். ஒரு மனிதனாக பிறந்தார். மனித ரூபத்தில் காணப்பட்ட பின்பு அவர் தம்மைத் தாமே தாழ்த்தி மரணம் வரை, சிலுவை மரணம் வரை கீழ்ப்படிதலை கடைப்பிடித்தார். ஆகையால் தேவன் அவரை மிகவும் உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கிருபையாய் அருளினார். அதன் மூலம் பரலோகத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழும் உள்ள ஒவ்வொரு முழங்காலும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக முழங்க வேண்டும். மேலும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையுண்டாக ஒவ்வொரு நாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க, மேலும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையுண்டாக ஒவ்வொரு நாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இயேசு தம்மை தாமே தாழ்த்திக் கொண்டு சிலுவை மரணம் வரை கீழ்ப்படிந்தவரானார். அவர் ஒரு மனிதனின் ரூபத்தில் காணப்பட்டார். நித்திய காலத்திற்கு முன்பிருந்தே அவர் பிதாவோடு நிலைத்திருந்தார். அவர் எல்லா வகையிலும் தேவனாகவே இருந்தார். நண்பர்களே, ஆமா, அவர் எல்லா வகையிலும் தேவனாக இருந்தார். மனித குலத்திற்கு ஒரு மீட்பர் தேவைப்பட்டார். அடிப்படையில பரலோகத்தின் ஆலோசனை அறையில பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு திட்டத்தை வகுத்தாங்க. இயேசு நான் போகிறேன் என்றார். அதன் அர்த்தம் அவருக்கு தெரிந்திருந்தது. அவர் அங்க இருக்கிறத நான் கற்பனை செய்கிறேன். அவர் சிம்மாசன அறையை விட்டு வெளியேறி அந்த நீண்ட நடைபாதையில் அவர் நடந்து போறாரு. முதல் முறையாக அவரிடம் ஒருவித சோகம் தென்படுத்தி தேவதூதர்கள் கவனமாக நிற்கிறத நான் பார்க்கிறேன். அவர்கள் என்ன நடக்குதுன்னு அங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் ஒருவரை ஒருவர் விரைவாக பார்த்துக் கொள்கிறார்கள். இது என்ன, இது என்ன, என்ன நடக்குது? இது நாங்க இதற்கு முன்னாடி உணர்ந்ததே இல்லைங்கிற மாதிரி. இதை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. குமாரன் கிட்டத்தட்ட சோகமாக தெரிகிறார். ஆமா, குமாரன் கிட்டத்தட்ட சோகமாக தெரிகிறார். இயேசு அந்த நீண்ட நடைபாதையில நடந்து போறதை நான் பார்க்கிறேன். அவர் இந்த கதவுகளுக்கு வருகிறார். அது திறக்குது. என் மனசுல அவரு பிதாவை ஒரு கடைசி முறையாக பார்ப்பது போல திரும்புறத நான் கற்பனை செய்றேன். திடீர்னு அவர் மறைந்து விடுகிறார். அந்த நேரத்துல கேப்ரியல் தேவதூதன் இஸ்ரவேல் தேசத்துல மரியாள் என்ற இளம் கன்னியுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொல்கிறார், நீர் தேவனுடைய குமாரனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அவள் கேட்கிறாள், அது எப்படி நடக்கும்? அவர் பதிலளிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உம்மேல் நிழலிடுவார், உன்னதமானவருடைய வல்லமை உம்மேல் வரும். அவள் சொல்கிறாள், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று. அந்த தருணத்துல தேவகுமாரன் அவளுடைய கர்ப்பத்துல உருவானாரு. அவர் ஒரு அரசன் அரண்மனையில பறக்கல, மாறாக ஒரு தொழுவத்துல அவரு பிறந்தார். அவர் பிரபுக்களின் மகனாக பிறக்கல, ஆனா ஒரு ஏழை தச்சராலும் அவன் மனைவியாலும் வளர்க்கப்பட்டார். இது உண்மையிலேயே இதயம் தாங்கிக் கொள்ளக்கூடியதை விட மிக அதிகம். அவர் ஒரு ஊழியக்காரனின் வடிவத்தை எடுத்துக்கொண்டார். அவர் மனிதர்களின் சாயல்ல உருவாக்கப்பட்டாரு. அவர் மனிதர் இல்லை என்பதல்ல, அவர் மனிதராகத்தான் இருந்தார். ஆனால் அவர் தெய்வீகமாகவும் இருந்தார். அவர் தன்னுடைய எல்லா சலுகைகளையும் தனக்குரிய கண்ணியத்தையும் வெறுமையாக்கினார். அவர் ஒரு மண்ணான உடல்ல வாழ வந்தார். நண்பர்களே, ஆமா, இது கொஞ்ச காலத்திற்கு மட்டுமல்ல. இயேசு அந்த உடலை உயிர்த்தெழுப்புவார். ஆனாலும் ஆணின் தழும்புகளை அவர் இன்னும் தாங்கி இருப்பாரு. அவருடைய விழாவில் ஈட்டி குத்திய தழும்பு, அவருடைய பாதங்கள்ல தழும்புகள் மற்றும் ஆணிகள் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா அவர் உயிர்த்தெழுப்பப்பட்ட பிறகு அவர் சீஷர்களுக்கும் சந்தேகித்த தோமாவுக்கும் தோன்றினார் என்று நமக்கு தெரியும். அவர் உன் விரலை அந்த துளைகளில் வை, ஈட்டி இருந்த இடத்தில் உன் கையை வை என்றார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய குமாரனும் நித்திய தெய்வமுமானவர் நம்முடைய மீட்பின் தழும்புகளை அவர் என்றென்றும் சுமப்பார். நித்தியத்தில் தழும்புகள் உள்ள ஒரே சரீரம் அவருடையதாக மட்டுமே இருக்கும். அவர் மேலும் தாம் வெட்கம், அவமானம் மற்றும் வேதனையுடன் சிலுவையில் மரித்ததாகவும் அதை உங்களுக்காக செய்ததாகவும் சொன்னார். அவர் திருடர்களுக்கு மத்தியில மரணத்தை அடைந்தாரு. களங்கமற்ற தேவனுடைய குமாரனுக்கு இது எப்பேற்பட்ட அவமானம்! யோசிங்க, களங்கமற்ற தேவனுடைய குமாரனுக்கு இது எப்பேற்பட்ட அவமானம்! அடிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஆடைகள் களையப்பட்டு சிலுவையில அவர் அறையப்பட்டாரு. இயேசு தம்மை தாழ்த்திக் கொண்டபடியினால் பிதா அவரை உயர்த்தினார் என்று பிலிப்பியர் புத்தகத்துல நாம வாசிக்கிறோம்.
இதே மனநிலையை நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லியிருக்கிறத நாம நினைவில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இதே மனப்பான்மையை நாம ஏற்றுக்கொள்ளணும். இயேசு தம்முடைய நலனை விட நம்முடைய நலனுக்கு முன்னுரிமை கொடுத்தது போல நாமும் நம்மை தாழ்த்தி மற்றவர்களின் நலனை நம்முடைய நலனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நாம் அப்படி செய்தால் தேவன் தம்முடைய ஆவினால் நம்மை உயர்த்தி நாம் இருக்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்வார். நண்பர்களே, நீங்கள் பதவிக்காக போராட வேண்டியதில்லை. நீங்க மற்றவர்களை கையாள வேண்டியதில்லை. நீங்க மற்றவர்களை மிதித்துக் கொண்டு பதவிக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை. தகுந்த நேரத்துல எந்த மனிதனாலும் மூட முடியாத கதவுகளை தேவன் திறப்பார். அவர் நம்முடைய பாய்மரங்களை பரிசுத்த ஆவியின் காற்றால நிரப்பி நாம் விரும்பும் அடைக்கல துறைமுகத்திற்கு நம்மை வழிநடத்திச் செல்வார். சரியா? ஆனா ஒரு கணம் அந்த வியக்கத்தக்க தேவகுமாரனை பற்றிய விஷயத்திற்கு நாம திரும்புவோம். அவர் உயர்த்தப்பட்டார். மற்ற அனைவரையும் விட மேலான கனத்திலும் வல்லமையிலும் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார். ஒவ்வொரு நாமத்திற்கு மேலான ஒரு நாமம் அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் வானோரும் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பூமியில் உள்ள ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும், பரலோகத்தில் உள்ள ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும், பூமியின் கீழ் உள்ள ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும். இறுதியில அனைவரும் அவ்வாறே செய்வார்கள். ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும். அதன் அர்த்தம் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதில்ல. கிறிஸ்துவை நிராகரித்தவர்களே பூமியின் கீழ் உள்ள நரகத்தில் இருப்பவர்கள் ஆவர். ஆமா, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். மேலும் அவர்கள் முழங்கும்படி செய்யப்படுவார்கள். கிடையாது, அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் நித்திய அழிவுக்குள்ளாவார்கள். ஆனாலும் அவர்கள் முழங்கால் படியிடுவார்கள். பரலோகத்திலோ தகுதியுள்ள ஒரே ஒருவரான தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நாம் மனமும் முழங்கால் படியிடுகிறோம். பரலோகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட முடிவதற்கான ஒரே வழி என்னவென்றால், பூமியில் இருக்கும்போதே நீங்கள் மனமும் முழங்கால் படியிட்டு இயேசுவின் கர்த்தத்துவத்தை இங்கே ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுவதே ஆகும். பலர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கிறது தெரியும். கவனிங்க, நீங்க இப்ப என் பேச்சை கேட்டுக்கொண்டு இருப்பது தற்செயல் இல்ல. இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில கர்த்தராக நீங்க ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் என்றால் எஜமான் என்று பொருள். அதாவது சுயாதீனமாக வாழும் உங்கள் உரிமைகளை துறந்து அவருடைய கர்த்தத்துவத்திற்கு உங்களை முழுமையா ஒப்பு கொடுக்க நீங்க தயாரா இருக்கணும்னு அது உணர்த்துது. ஏன் இப்போவே நீங்க செய்யக்கூடாது? தேவன் ஏற்கனவே உங்கள் உள்ளத்தோடு இடைப்பட தொடங்கி இருக்காவிட்டால் நீங்க இப்ப என்ன பார்த்து கொண்டிருக்கவே மாட்டீர்கள். இன்னும் சிறிது காலம் உலக இச்சைகளின் பின்னே ஓடி பாருங்கள் என்று பிசாசு உங்களை நம்ப வைக்க ஒருபோதும் அனுமதிக்காதீங்க. சரியா? இன்னும் சிறிது காலம் கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. இன்னும் சிறிது காலம் இன்பங்களை அனுபவித்து விட்டு பிறகு உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கலாம் என்று பிசாசு உங்களை ஏமாற்றக்கூடும். அது தவறு. உங்க மனசாட்சிக்கே அது தெரியும். இல்லை நண்பர்களே, நீங்க எந்த அளவு காலம் தாமதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க இதயம் கடினப்பட்டு போகும். எப்படி இருந்தாலும் அது ஒரு பொய். சிலர் இப்படி சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தா அது உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா மகிழ்ச்சியும் எல்லா சந்தோஷத்தையும் அது உறிஞ்சிரும். இதை விட பெரிய பொய் வேற எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நடப்பதை விட சிறந்த ஒரு பயணம் வேற எதுவும் இருக்கவே முடியாது. இதை விட சிறந்த ஒரு சாகச பயணம் வேற எதுவும் இருக்க முடியாது. அவரே இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர். நண்பர்களே, பொய் சொல்பவன் தான் சாத்தான். ஆமா, வேதம் இப்படி சொல்லுது. கவனிங்க, பாவம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இன்பம் அளிப்பதாக தோன்றும். ஆனால் அந்த காலம் என்றென்றும் நிலைப்பதில்லை. அது ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும். பாவம் தொடக்கத்தில் எப்போதும் இன்பம் அளிப்பதாகவும் நமக்கு சேவை செய்வதாகவும் வாக்குறுதி அளிக்கிறது. ஆனால் முடிவிலோ அது நம்மை அடிமைப்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து விடுகிறது. நண்பரே, சகோதரியே, உங்கள் வாழ்வை ஆண்டவரிடம் அர்ப்பணியுங்கள். அப்படி செய்தா நீங்க ஒருபோதும் வருத்தப்பட மாட்டீங்க. நீங்க இப்ப என்ன பார்த்து கொண்டு இருக்கலாம். போதைப் பொருள் அடிமைத்தனம் சார்ந்த மிக கடுமையான ஒரு பிரச்சனையால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்களை அதிலிருந்து விடுவிக்க வல்லவர். அவர் உங்களை சுத்திகரித்து அந்த அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை உடைத்தெறிய அவரால முடியும். நீங்க இப்ப என்ன பார்த்து கொண்டு இருக்கலாம். மதுபானத்தின் மீது உங்களுக்கு தீவிரமான அடிமைத்தனம் இருக்கலாம். இயேசு உங்க வாழ்விலிருந்து அந்த அடிமைத்தனத்தை முறியடிக்க வல்லவர். நான் என் சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் இதை சொல்றேன். நானும் அந்த சூழலை சந்திச்சிருக்கிறேன். அதை கடந்து வந்திருக்கிறேன். இயேசு என்னை விடுவிச்சாரு. அவர் உங்களையும் விடுவிக்க வல்லவர் ஆவார். ஒருவேளை நீங்க ஒரு மிக கசப்பான விவகாரத்தை சந்தித்திருக்கலாம், நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். அதனால ஆண்களை இனி நம்பவே கூடாதுன்னு நீங்க நினைக்கலாம். அல்லது உங்க முன்னாள் மனைவி அல்லது முன்னாள் கணவர் உங்க இருதயத்தை நொறுக்கி இருக்கலாம். அதனால இப்ப நீங்க பழுதான பொருள் போல ஆகிவிட்டதா உணரலாம். ஒருவேளை நீங்க கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது உங்ககிட்ட பொய் சொல்லப்பட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், உடைந்த இதயங்களை குணமாக்குபவர் இயேசுவே. உங்கள் காயங்களின் மீது அவர் வெறும் பேண்டேஜ் மட்டுமே போட மாட்டார். அவர் உங்களை புதிதாக்குவார். வேதம் இப்படி சொல்லுது. கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. ஆமா நண்பரே, தேவன் உங்களை நேசிக்கிறார். நண்பரே, தேவன் உங்களை நேசிக்கிறாரு. ஆமா, அவர் உங்களை நேசிக்கிறாரு. நாம் அனைவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அடைய தவறிவிட்டோம். நம் அனைவருக்கும் ஒரு இரட்சகர் தேவை. உங்கள் சித்தத்தை அவருக்கு ஒப்புக் கொடுத்து அவரை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடணும். சொல்லப்போனா இப்போதே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு தரேன்.
உங்கள்ல சிலருக்கு இதற்கு மிகுந்த தைரியம் தேவைப்படும். ஏன்னா, இதுல நீங்க முழுமையா உங்கள அர்ப்பணித்தா, அத விரும்பாத சில நண்பர்களும் உங்களுக்கு இருக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா, காரியங்கள் மாறத்தான் செய்யும். அது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும். மாற்றம் என்பது உள்ளிருந்து வெளியே நிகழும் ஒன்று. அதற்குரிய விளைவுகளும் இருக்கவே செய்யும். நாம இப்ப பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து வாசித்து வருகிறோம். இந்த பிலிப்பியர்கள் தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தவர்கள். பவுல் இப்படி சொல்றாரு, "நான் உங்களிடத்தில் இருந்தபோதே நீங்கள் இதைக் கண்டீர்கள். நான் துன்புறுத்தப்பட்டேன். நாங்கள் சிறையில் அடைக்கப்பட்டோம். நாங்கள் எதிர்க்கப்பட்டோம். இப்போது நீங்களும் அதே விதமான அனுபவங்களை சுவைக்கிறீர்கள். ஆனால் நண்பரே, அது முற்றிலும் தகுதியானது. அது வீண் ஆகாது. நாம் இவ்வுலகில் கொஞ்ச காலமே இருக்கிறோம். அதன் பின் நித்திய காலமும் பரலோகத்தில் இருப்போம். தேவனோடு கழிக்க அந்த நித்திய வாழ்வின் மகிமையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. நீங்க கற்பனை செய்யக்கூடிய மிக அற்புதமான விஷயங்கள் கூட அந்த மகிமைக்கு பக்கத்துல வரவே முடியாது. இயேசுவே உங்கள் ஆண்டவராக இருந்தால் உங்களுக்கு ஒருபோதும் சலிப்பு வராது. ஆக கேளுங்க, இப்போது என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? நான் உண்மையாகவே கேட்கிறேன். என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? நீங்க எங்க இருக்கீங்கங்கிறது எனக்கு பொருட்டல்ல. ஒருவேளை நீங்க இப்போ ஒரு மதுபான விடுதியில உட்கார்ந்திருக்கலாம். உங்க 2வது அல்லது 3வது கோப்பை மதுவ ருசிச்சிருக்கலாம். உங்கள் நண்பர்கள் உங்கள சூழ்ந்திருக்கலாம். எப்படியோ அந்த விடுதியில யாரோ தொலைக்காட்சியை இயக்கி வச்சிருக்கலாம். நீங்களும் அத பார்த்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் துணைக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். உங்கள் இருக்கையில எழுந்து நில்லுங்க. உங்க கையை இதயத்தின் மீது வைத்து என்னோட சேர்ந்து ஜெபிங்க. இப்போது தங்களுடைய வீட்டில் இருக்கும் பெண்மணியே, தங்கள் வீட்டில் அமர்ந்து இதை பார்த்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தினரே, விடுதியில் தங்கியிருக்கும் மனிதரே, உங்க கைய உங்க இதயத்தின் மீது வைத்து சொல்லுங்க. சத்தமா, "ஓ தேவனே, இயேசு கிறிஸ்து உம்முடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன்." தயங்காம அத சொல்லுங்க. அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் சிலுவையில் மரித்து என்னுடைய பாவங்கள் அனைத்திற்கும் பரிகாரம் செய்தார் என்று விசுவாசிக்கிறேன். 3ஆம் நாளில் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிமிடமே இயேசுவை என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே என் வாழ்க்கைக்குள் வாரும். என் வாழ்க்கைக்குள் வாரும். என்னை சுத்திகரியும். எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரும். இந்த நொடியிலிருந்து ஆண்டவராகிய இயேசுவே, நான் யார் என்பதையும் என்னிடம் உள்ள அனைத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். நீங்க செஞ்ச இந்த செயலை பற்றி வேறொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. மேலும் உங்ககிட்ட இருந்த செய்தியை நாங்க பெற ஆவலோட காத்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புங்க அல்லது ஒரு கடிதம் அனுப்புங்க. அந்த பழைய பாணியிலான தபால் கடிதங்களை பெறுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது எங்களுக்கு உதவும். அநேகமா உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவும் சில புத்தகங்களையோ அல்லது இதர பொருட்களையோ உங்களுக்கு அனுப்பி வைக்கவும் நாங்கள் எங்களால் முயன்ற எல்லாத்தையும் செய்வோம். ஆக நாம மறுபடியும் சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.